வாழ்க்கையிலே ஆர்.என். ரவி இப்பதான் வந்து உண்மையை பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். காசி தமிழ் சங்கத்துல போய் சொல்லியிருக்காரு, தமிழ் மொழிக்கு மோடி அவர்கள் செஞ்சதை விட வேற யாரும் எதுவும் செய்யல அப்படின்னு உண்மையா தான் சொல்லியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் ஆர்.என். ரவி. தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் யாரும் இந்த அளவுக்கு வஞ்சனை பண்ணிக்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு சில நூறுகள் மட்டும் கொடுத்து தேவ பாஷைன்னு சொல்லி சில ஆயிரங்கள் மட்டும் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு 2500 சொச்சம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் தமிழ் மொழியும் தமிழ்நாட்டையும் புறந்தள்ளிட்டு, பட்ஜெட்ல முதற்கொண்டு நம்மளை புறந்தள்ளிட்டு, தமிழ் மொழியையும் திருக்குறளையும் திருவள்ளூரையும் மட்டும் உலக மேடைகள்ல வெறும் லேபிளுக்காக பயன்படுத்திட்டு இருக்கு இந்த பாஜக அரசு. நம்ம தமிழ்நாடு அரசு இருக்கோமே, வெறும் தமிழ்நாடு மாநில அரசா இருந்துட்டு கீழடி அகழ்வாராய்ச்சியில ஆரம்பிச்சு அருங்காட்சியத்துல இருந்து தமிழ் பரப்புரை கழகங்கள் வச்சதுல இருந்து அறிவுசார் தமிழ் இயக்கம் முதற்கொண்டு, அதாவது பொறியியல் மருத்துவக் கல்லூரி இது மாதிரியான விஷயங்கள்ல தமிழ் படிப்பை உள்ள கொண்டு வந்ததுல இருந்து பன்னாட்டு புத்தக கண்காட்சி வைக்கிற வரைக்கும் ஒரு மாநில அரசு எவ்வளவு தூரம் செஞ்சுட்டு இருக்கு. ஆனா ஒன்றிய அரசா இருந்துட்டு நம்ம கிட்ட இருந்தே வரியை வாங்கிட்டு நமக்கு தார்மீகமா கொடுக்க வேண்டிய கல்விக்கான அந்த 2152 கோடியே இன்னும் தரல. தேவ பாஷைன்னு புழக்கத்திலே இல்லாத சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி. ஆனா நம்ம தமிழ் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அந்த 2152 கோடி இன்னும் வரல. காசியில தமிழ் முழக்கம், ஆனா டெல்லியில நம்மளோட நிதி முடக்கம். இதுதான் ஒன்றிய பாஜக அரசுடைய இன்றைய நிலை.